பேட்ரியாட் ரிலீஸ் ஆனப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப பெரிய லெவல் இருந்துச்சு. ஏன்னா மோகன்லால் சார் அண்ட் மம்முட்டி சார் அண்ட் பொலிட்டிக்கல் சர்வைலன்ஸ் த்ரில்லர் கான்செப்ட் இட்செல்ஃப் செம ஸ்ட்ராங். பட் பேட்ரியட் ரியாக்ஷனை பார்த்தா மிக்ஸ்டா இருந்துச்சு. ஏன்? பிகாஸ் பேட்ரியட்டோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பிக்கஸ்ட் வீக்னஸே வந்து ரைட்டிங் அப்ரோச் தான். யூஸ்வலி சர்வைலன்ஸ் த்ரில்லர்ஸ்னா ஆடியன்ஸ்க்கு வித் டென்ஷன்ஸ் வேணும், ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பிக் ரிவீல்ஸ். பட் பேட்ரியாட் ரொம்ப ஸ்லோவா போச்சு. அண்ட் ஆனஸ்ட்லி அது ஒரு விதத்துல வந்துட்டு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக்கல் டிசிஷன். மூவி ஆல்மோஸ்ட் ஃபுல்லா கோல்ட் டோன்ல தான் மூவ் ஆகும். கிரே விஷுவல்ஸ், மியூட்டட் கலர்ஸ், லோ எனர்ஜி கான்வர்சேஷன், எவ்ரி திங் இன்டென்ஷனல். பிகாஸ் டைரக்டர் ஆடியன்ஸ்க்கு சர்வைலன்ஸ் ஆன்சைட்டியை ஃபீல் பண்ண வைக்கிறாரு. எஸ்பெஷலி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். ஃப்ரேம்ஸ்லாம் நிறைய கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ், க்ளோஸ் பீசஸ், கேரக்டர்ஸ் பார்ஷியலி ஹைட் ஆகுது, மானிட்டரிங் ஃபீல். இந்த விஷுவல் லாங்குவேஜ் கான்ஸ்டன்டா ஒரு அப்சர்வேஷன் ஃபீலிங் கிரியேட் பண்ண வைப்பாரு. அண்ட் அனதர் பிரில்லியன்ட் டெக்னிக்கல் டீடைல் சவுண்ட் டிசைன். பேட்ரியாட்டோட பிஜிஎம் ரொம்ப ஓவர்லோட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் ஆம்பியன்ஸோட யூஸ் பண்ணுவாங்க. லைக் கிராஃபிக், டைப்பிங், ஃபோன் வைப்ரேஷன், சைலன்ஸ். டேட்டெல்லாம் ரியலிசம் ஃபீலிங் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கும். அண்ட் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு கிரவுண்டடான ஃபீல் கிடைக்கும். அண்ட் சுஷின் சாமோட ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சப்டைலா தான் இருக்கும். அண்ட் பட் ஸ்கிரீன் பிளே சைட்ல வந்தா மூவி கொஞ்சம் எமோஷனலா டிஸ்டன்ட் ஆகுது. பிகாஸ் மூவி இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ட்ராக்கிங் சிஸ்டம், பொலிட்டிக்கல் செட்டப், கார்பரேட் கனெக்ஷன்ஸ், சர்வைலன்ஸ் மெக்கானிசம், இது எல்லாம் இன்டெலெக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் ஆடியன்ஸ் எமோஷனலா அட்டாச் ஆக மாட்டேங்கிறாங்க. கேரக்டரோட வல்னரபிலிட்டி கொஞ்சம் அதிகமா வேணும். ஆனா அங்கதான் மூவி கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மம்முட்டி சாரோட கேரக்டர் வந்து கான்செப்டா அப்சர்வ் பண்ணுது. சைலண்ட், கேர்ஃபுல், சஸ்பிஷியஸ், அதெல்லாம் ரியலிசமா ஒர்க் ஆகுது. பட் எமோஷனலி அது வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த கேரக்டர். ஆடியன்ஸ் அவரோட ஃபியரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஆனஸ்ட்லி மம்முட்டி சார் அண்ட் மோகன்லால் சாரோட ரியல்னு சொல்லும் போது ஆடியன்ஸ் அப்புறமா ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகுது. பட் பேட்ரியட் அதெல்லாம் வந்துட்டு பெருசா வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்குது. லைக் த பிக் மூமெண்ட்ஸ், பவர்ஃபுல் டைலாக்ஸ். மூவி ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணாம அவங்க தீமை தான் யூஸ் பண்றாங்க. அது ஒரு விதத்துல ஒரு பிரேவ் டிசிஷன். பிகாஸ் டெக்னிக்கலா வந்து அது செம்மையா இருக்கு. பட் கமர்ஷியலா பார்த்தோம்னா அது செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு கொஞ்சம் ரிஸ்கி. ஃபர்ஸ்ட் ஆஃப் மோஸ்ட்லி ஒர்க் ஆன ரீசன் வந்து மிஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. வேர்ல்ட் பில்டிங், சர்வைலன்ஸ் ஃபியர், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. நல்லா ஃபீல் கொடுத்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் வரும்போது மோர் கன்வென்ஷனல் டெரிட்டரிக்குள்ள போயிடுச்சு. எஸ்கேப், எக்ஸ்போசிங் ட்ரூத், இந்த போர்ஷன்ஸ் எமோஷனலி ஹியூஜ் பே ஆஃப் கொடுக்க மாட்டுது. அண்ட் கிளைமேக்ஸ் ஐடியா வைஸா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே எமோஷனலி இம்பாக்ட் கொஞ்சம் வீக்கரா தான் இருந்துச்சு. படம் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்துச்சு. இன்னொரு சப்டைலான இஷ்யூ என்னன்னா மூவி ஆடியன்ஸை எமோஷனலா ப்ரீத் பண்ண விடாது. எவ்ரி திங் சீரியஸ் டோன்லயே தான் போகுது. கோல்ட் விஷுவல்ஸ், ரொம்ப வந்துட்டு சைலன்ஸ், இந்த மாதிரிதான் வந்துட்டு இது எல்லாமே ரியலிசம் கொடுத்தாலுமே ஆடியன்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து ஒரு மாதிரி ஃபெட்டிகா கிரியேட் ஆகுது. அண்ட் ஸ்டில் பேட்ரியட் இம்பார்ட்டன்டான ஒரு மூவி தான். பிகாஸ் இந்தியன் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாலேயே டிஜிட்டல் சர்வைலன்ஸ் பொலிட்டிக்ஸை இவ்வளவு ஓப்பனா பேசுறது ஒரு ரொம்ப கம்மி படம் தான். அண்ட் டெக்னிக்கலாவும் இந்த படம் செம்மையா இருந்துச்சு. மலையாளம் சினிமாவை வேற ஒரு ஸ்கேல்ல டெக்னிக்கல் வைஸா ரொம்பவே அதிகமா தூக்கி விட்டுச்சு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா பேட்ரியட்டோட ப்ராப்ளம் ஸ்டோரியில தீம் அண்ட் எமோஷன் பேலன்ஸ் பண்ண ஸ்ட்ரகிள் தான். பிகாஸ் டெக்னிக்கல் சைட்ல ரைட்டிங், சவுண்ட் டிசைன், விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், அட்மாஸ்பியர் பில்டிங், இந்த எல்லாமே ஒரு டாப் குவாலிட்டியில இருக்கும். அண்ட் முக்கியமா சினிமாட்டோகிராஃபி சம் ஆடியன்ஸ்க்கு பிரில்லியண்டா ஒர்க் ஆச்சு. அண்ட் சம் ஆடியன்ஸ்க்கு எமோஷனலா கனெக்ட் ஆகல. ஏன்னா அது ஒரு சில இடத்துல அந்த எமோஷனல் கேப் இருந்துச்சு. உங்களுக்கு பேட்ரியட் ஒர்க் ஆச்சா இல்ல எமோஷனலா டிஸ்கனெக்டா ஃபீல் ஆச்சா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா சைக்காலஜி, ஸ்கிரீன் பிளே அண்ட் பிரேக் டவுன் வீடியோஸோட நான் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.